ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதயே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 36வது நாமாவளியாக ஓம் அமரஸ்துத்யாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி தேவர்களால் துதிக்கப்படுபவர் முருகப்பெருமான் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஏன்னா தேவர்கள் துயர் போக்குவதற்காகத்தான் அவதாரமே பண்ணுறார். தேவர்கள் சூரபத்மங்கிட்ட பட்ட துன்பத்திலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்ட்டு பரமேஸ்வரன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறார். தங்களுக்கு நிகரான குழந்தையை கொடுங்க அப்படின்றார். இறைவனுக்கு நிகர் இறைவன் தான். அப்போ பரமேஸ்வரன் குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டு அசுர சக்திகளையெல்லாம் அழித்து தேவர்களுடைய பயத்தை போக்கி அவளுக்கு விடுதலையை பெற்றுத்தர்றார். அப்பேற்பட்ட அந்த குமார பரமேஸ்வரனை தலைமையில் கொண்டாடுறாலாம் தேவர்கள் எல்லாம். ஏன்னா தேவர்களுக்கு அவ்வளவு துன்பங்கள் பட்டது. அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் முருகப்பெருமான். அது மாதிரி கந்தர் அனுபூதியில் அழகாக கேட்பார். விதிகானும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்கழல் என்று அருள்வாய் மதி வாழ்நுதல் வள்ளியே அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே அப்படின்னு வர்ணிப்பார். அதாவது மதி வாழ்நுதல் அப்படின்னா பிறைச்சந்திரனை ஒத்த ஒளி வீசுகின்ற நெற்றியுடையவள் வள்ளி நாயகி. அப்பேற்பட்ட அந்த வள்ளி நாயகியை தவிர யாரையும் புகழ மாட்டாராம். அப்படி அந்த யாரையும் புகழாத நோன்பு உடையவராக இருக்காராம். அவர் யார் அப்படின்னா சுரபூபதி. விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் அவர் தான் தலைவர். அப்பேற்பட்ட விதி காணும்னா பிரம்மதேவன் படைத்த இந்த உடம்பை விடா வினையேன், இந்த உடம்பு விடாத வினைகளை உடைய என்னுடைய அடியேன் என்னை கதிகான நல்ல கதி அடையும்படி மலர்கழல் தாமரை போன்ற மலர் உங்களுடைய திருவடியை என்று அருள்வாய், எப்பொழுது நீங்கள் அருள்வீர்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி கந்தர் அனுபூதியில் கேட்பார். அப்படி தேவர்களுக்கு தலைவனாக தேவர்கள் ஸ்தோத்திரம் செய்ய முருகப்பெருமான் அனுக்கிரகம் என்றார். சுவாமி மலை திருப்புகழில் அழகாக கேட்பார். இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை அடைந்து போக மல மூட இருளற விளங்கி ஆறு முகமோடு கலந்து பேதமிலையென இரண்டு பேரும் அழகான பரிமள சுகந்த வீதமயவன மகிழ்ந்து தேவர் பணிய விண் மடந்தை பாதமலர் தூவ பரிவுடன் அந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமயிலுடன் குலாவி வரவேணும் அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவர்களால் துதிக்கப்படக்கூடியவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் அமரஸ்துத்யாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.